உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் வச்சு ஒரு கோகோனட் பிஸ்கெட் மாதிரி பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒரு மருத்துவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்னென்னா வந்துட்டு, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் எந்த நோயினாலும் தீர்த்து வச்சுருவேன். நான் அப்படி தீர்த்து வச்சிட்டேன்னா வந்து நீங்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். அப்படி என்னால் தீர்க்க முடியலன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணார். அதை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து, இது நல்லா இருக்கே, நம்ம போய் எப்படியாவது இந்த டாக்டர்கிட்ட வந்து பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு உள்ளே வர்றார். வந்து சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு வந்து நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது, ஒரு ருசியுமே தெரியல அப்படிங்கிறார். அப்படியா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கே போய் அந்த 3வது ஷெல்ஃபில் இருக்கிற அந்த 3ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் கொடுங்க அவருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களும் அதை கொடுத்த உடனே அவன் வந்துட்டு, என்ன மருந்துக்கு பதிலாக நீங்கள் பெட்ரோலை ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து, பாருங்கள் உங்களுக்கு சுவை தெரியுது, ருசி தெரியுது தான், உங்களுக்கு சரியாயிடுச்சு, 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ட்டார். சரி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டார். வந்தவர் அடுத்த நாளாவது எப்படியாவது இந்த டாக்டர்கிட்ட வந்து பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேறு ஒரு பிளானோட வரார். ஸோ அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு வந்து இப்போ எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, ரொம்ப ஞாபக மறதியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த டாக்டர் திருப்பியும் அதே மாதிரி, நர்ஸ் வாங்க அந்த 3வது ஷெல்ஃபில் போய் அந்த 3ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்பூன் கொடுங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி சொன்ன உடனே இந்த பார்த்துட்டு, நேற்றும் அதே தான் மருந்து கொடுத்தீங்க, இன்றைக்கும் இந்த வியாதிக்கு இதே மருந்து கொடுங்க, எல்லா வியாதிக்கும் அதே மருந்து தான் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். உடனே டாக்டர் வந்துட்டு, பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நேற்று என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு, ஸோ உங்களுக்கு குணமாயிடுச்சு, 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கும் தோற்று போயிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். எப்படியாவது டாக்டர்கிட்ட வந்து பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறையாக திருப்பியும் வந்து அடுத்த நாள் காலையில், டாக்டர் எனக்கு வந்து என்ன இப்போ ஏதாவது கஷ்டமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக கண்ணே தெரியல, என்ன இப்போ ஏதாவது எனக்கு சரி பண்ணுங்க அப்படிங்கிறார். உடனே டாக்டர் அப்படியே கொஞ்சம் மலைச்சி போயிட்டார். கண்ணு தெரியலையா, இதுக்கு என்கிட்ட மருந்து கிடையாது, அப்போது இந்தாங்க நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், இன்றைக்கி நீங்கள் கிளம்பிடுங்க, எனக்கு இதுக்கு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். உடனே வந்து டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல கண்ணு தெரியுது இப்போது, உடனே 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. இன்றைக்கும் தோற்று போயிட்டு கிளம்பிட்டார். ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து, அறிவாளிகள் வந்து எங்கிருந்தாலும் அவங்க வந்து ஜெயிப்பார்கள், முட்டாள்கள் எப்பவுமே தோற்று போய் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும்போது நம்ம நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். இந்த சூப்பரான மெசேஜோட இன்றைக்கி ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் வச்சு ஒரு நல்ல ஒரு பிஸ்கெட் மாதிரி பண்ண போகிறோம். அதை பேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும், என்ன வேணும்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த கிளாஸில் நல்லா ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துருக்கேன் நான் தேங்காய் துருவல். இது மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் உடனே உடச்சி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இது 3 தான் மெயினாக நமக்கு வேணும். அது கூட வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக செர்ரி பழங்கள் அது கிடைக்கும் நிறைய, அந்த செர்ரின்னு சொல்லிட்டு பேக்கிங்காகவே வச்சுருப்பாங்க, அது மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். அது இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம் ஆக்சுவலாக. ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து, இந்த வெள்ளை முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பீட்டரில் அடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க்லேயே வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் நல்லா கொஞ்சம் நுர வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி பீட்டரில் ஒரு 4-5 நிமிஷம் பண்ணிங்கன்னா நல்லா இது மாதிரி நல்லா நுரைச்ச மாதிரி வரும். ஸோ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய், சர்க்கரை அது கலந்துக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு பண்ணணும், இதை பண்ணிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையில் இருக்க அந்த ஈரப்பதத்தினாலே இது எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். நல்லா ஒரு முட்டை வந்து உங்களுக்கு தோராயமாக வந்து ஒரு 75 கிராம் சர்க்கரை, 75 கிராம் தேங்காய் மொத்தமாக கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்படி ஒருவேளை உங்களுக்கு லேசாக ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லேசாக பால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் ஏதாவது வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். லேசாக க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் வரும், அதனால் லேசாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கிண்ணம் இந்த ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஆக்சுவலாக முட்டைக்கு ஊற்றுறது கூட இருக்கும், அது மாதிரி ஏதாவது இந்த ஷேப்பில் கிடச்சா நல்லாயிருக்கும். இது நீங்கள் லேசாக கொஞ்சம் இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லை பட்டர் தேய்ச்சிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்து
நல்லா அமுக்கிக்கோங்க, டைட்டாக அமுக்கிக்கோங்க. நம்ம ஒரு மாதிரி குட்டி குட்டியாக மலை மாதிரி, நல்லா வெள்ளை கல்லில் பனி மலை மாதிரி நம்ம இதை ஆக்சுவலாக பண்ணுறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி மோல்டு அமுக்கிட்டு மெதுவாக கொண்டு போய் இப்படி ட்ரே பக்கத்தில் லேசாக மேலே தட்டலாம். எடுத்திங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து இந்த செரியில் இதை எடுத்து நம்ம மேலே அப்படி அழகாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு 4-5 பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த டைமில் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன் என்னோடய அவன் வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 375 டிகிரி ஃபாரன்ஹீட் அதில் வந்து நீங்கள் அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா பேக் ஆகிடும். ஸோ இதை நான் பண்ணிவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி 4 வரதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. திடீர்னு நம்ம எதாவது இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து நம்ம இதை பண்ணலாம். இது மேலேயும் வந்து அழகாக செரி பழம் வச்சிடலாம். இந்த ஒயிட்டில் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கிறது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பசங்களை வச்சு கூட பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு அவன் வந்து சூடாகிடுச்சு. நான் வந்து அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஆனப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா அவனில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக வரைச்சே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. இப்போ வந்து ஆற வச்சுருக்கேன் நான் கூலிங் ரேக்கில், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நல்லா இப்போ ஆறி இருக்குது. இதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிஸ்கெட் மாதிரி மேலே பின்னாடி சத்தம் கேட்குது பாரு, நல்லாயிருக்கு ஹார்டாக. ஸோ இது வந்து சில வீடியோலாம் வந்து நீங்கள் பிரித்து காட்ட மாட்டேங்க, உடச்சி காட்ட மாட்டேங்க, அதை கமெண்ட் போடுவீங்க. அதனால் வந்துட்டு இது பிரித்து காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இதை உடைக்க போகிறேன். இப்போது தேங்காய் பிஸ்கெட் அது மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக தேங்காய் பிஸ்கெட் தான் இது. ஆனால் இதை வந்து இங்கிலீஷில் கோகோனட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. செடி வெளியே வச்சுக்கலாம், ரொம்ப சென்டரில் அழகாக இருக்குது. இது வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி ஈஸியாக சாப்பிட்லாம். சத்தம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் அது மாதிரி இருக்கும். சரி, அது மேலே வச்சுக்கனால கீழே விழுந்துடும். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒருவேளை அவன் இல்லைன்னா கூட வந்து நீங்கள் நார்மலாக வந்து கப் கேக் வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு குக்கரில் மேலே வந்து ஒரு இட்லி ஸ்டாண்டு வச்சுட்டு 4த்தையும் வச்சு நீங்கள் அழகாக அதிலே கூட பேக் பண்ணலாம். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம். தேங்க்ஸ், பாய். ஸோ இந்த தேங்காய் பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஷேர் லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஷேர், லைக் அப்படிலாம் போட்டுருங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.